என் அருளின் சின்னமாகிய ஒரு எண்ணெய் தான் இப்பொழுது உன் கரங்கள் தொட்டிருக்கின்றது. உன் குறைகள் அனைத்தையும் நான் நீக்கி மனநிறைவை தரும் வாழ்க்கையை இப்பொழுது கொடுப்பேன். விதியை மாற்றுவது என்னுடைய வேலின் அதிகாரம். அதனால் உன் பாதை இனிமேல் நன்மை நிறைந்ததாக நிச்சயம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் பிறந்த நேரத்தில் எழுதப்பட்ட தலையெழுத்து உண்டு. அந்த தலைவிதி நமக்கு சோதனைகளும் நன்மைகளையும் சிரமங்களையும் சந்தோஷங்களையும் மாறி மாறி கொடுக்கின்றது. ஆனால் என்னுடைய அருள் இருந்தால் அந்த தலைவிதியில் இருந்த குறைகள் எல்லாம் தானாக அழியும். அதுதான் விதியின் மாற்றம் எனப்படுவது. இப்பொழுது கர்ம பிணைப்பை நான் அறுக்கப் போகின்றேன். பழைய பிறவி சுமைகள் தவறுகள் ஆகியவற்றால் உண்டான உன் சிரமங்கள் எல்லாம் இப்பொழுது முருகனுடைய வேல் வெட்டி சாய்க்கும். மனதில் அடங்கிய அச்சம் கவலை குற்ற உணர்வு அனைத்தும் கரைந்து போய் உன்னுடைய மனம் தெளிவை பெற்றுவிடும். வேலையில் புதுமையும் தொழிலும் கல்வியும் உறவில் ஒரு நல்ல பிணைப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளை தானாக உருவாக்கி கொடுக்கும். தவறான பாதையில் நீ செல்லாமல் காத்து நன்மை நிறைந்த பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும். இப்படி இந்த நேரம் இந்த விதியின் மாற்றத்தை பெறக்கூடிய நேரம். நல்ல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றது. திருப்தி என்பது மனநிறைவு என்பது பொருள் சேர்ந்தால் மட்டும் செல்வம் கிடைத்தால் மட்டும் கிடைக்கின்றதா எல்லோருக்கும்? பணமும் பொருளும் செல்வத்தையும் வைத்து மனநிறைவை எல்லோரும் பெற்றுவிடுகின்றார்களா? நீ இல்லை என்று ஏங்குவது பிறரிடம் இருந்தாலும் திருப்தி இல்லாமல் தானே இருக்கின்றது. உண்மையான மகிழ்ச்சி என்பது பற்றற்ற நிலைதான் என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆசைகளற்ற வாழ்க்கையை வாழ முற்படுவோம். ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்தின் மீதும் ஆசைப்படுகின்றது. உண்மையான மன நிறைவு என்பது நம்முடைய உழைப்பும் நம் பிரார்த்தனையும் பலிக்கின்ற அந்த உணர்வுதான். என்னுடைய அருளால் உன் முயற்சியில் வெற்றியை இனி நீ காண்பாய். உன் வாழ்வு நிலையாகும். குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்பொழுது சோகத்தில் இருந்த உன்னுடைய விதியை நான் மாற்றி சந்தோஷ நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன். நீ தொட்ட இந்த எண்ணின் காரணமாக மனதில் இருந்த அச்சங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். மனதை ஆட்கொண்டிருந்த அந்த கவலைகள் வலுவிழக்கும். உன்னுடைய விதி மாறக்கூடிய தருணம் இது. யதார்த்தமாக நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிடிக்காத உண்மைகளையும் நான் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றேன். அதற்குள்ளும் நன்மைதான் இருக்கும். சில விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக போலியாக வெளியில் தெரிகின்றது. ஆனால் உண்மை உனக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் சிலவற்றை வெளிப்படுத்தி தான் அந்த உண்மையை புலப்பட வைக்க வேண்டி இருக்கின்றது. எல்லா சிரமமும் தற்காலிகம்தான். பிறகு அது உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதை நான் முன்னமே காட்டுவேன். அந்த முன்னறிவிப்பு தான் உன் தன்னம்பிக்கையை உறுதியாக்கும். புதிய ஆரம்ப சின்னம்தான் நீ இந்த எண்ணெய் தொட்டிருப்பது. எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருந்தாலும் இனி உன்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறும். உன்னுடைய விதி மாறப்போகின்றது என்பதற்கான அர்த்தம்தான். நல்ல பெயர் கிடைத்து மனநிறைவை பெறுவாய். நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதற்கான அடையாளம்தான் இந்த எண்ணெய் தொட செய்திருப்பது. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இனிமேல் அவர்கள் உனக்கு முழு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மனதளவில் திருப்தியையும் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களிடத்திலும் மாற்றம் வரும். உன்னை குறை கூறி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய நிறைகளை காண ஆரம்பிப்பார்கள். இது நாள் வரை தவறாக புரிந்து கொண்ட அந்த புரிதல் இப்பொழுது நல்ல புரிதலாக நேர்மை நிறைந்த புரிதலாக மாறி உன்னை மகிழ்விக்கும். நல்லது நடக்கும்.